இங்க நிறைய பேர் சொல்றது என்னன்னா, ஃபிட்டா இருக்க என்னால அஃபோர்ட் பண்ண முடியல. ஃபிட்டா இருக்கிறதுக்கு நிறைய காசு செலவு பண்ணணும் போல நினைக்கிறாங்க. பட் உண்மை என்னன்னா, ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் இல்ல. அதுக்கு நீங்க ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றீங்கல்ல, அதுதான் எக்ஸ்பென்சிவ். நீங்க ஃபிட்டா இருக்கிறதுக்கு லக்ஸூரியஸான ஜிம், ஃபேன்சியான எக்யூப்மெண்ட்ஸ், டிசைனர் ஒர்க் அவுட் க்ளோத்ஸ்லாம் தேவையே இல்ல. பட் எது தேவை தெரியுமா? டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி அண்ட் எஃபர்ட். இந்த 3 தான் தேவை. நீங்க ஃபிட்டா இருக்கிறதுக்கு உங்க வீட்டு பக்கத்துல கிரவுண்ட் ஆர் காலியான ரோடு இருந்தாலே போதும். அங்க நீங்க எப்ப வேணாலும் எவ்வளவு நேரம் வேணாலும் ட்ரைனிங் பண்ணலாம். அங்க நீங்க ரன்னிங் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், உங்களோட ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம். உங்ககிட்ட காசு இருந்துச்சுன்னா ஒரு பேர் டம்பிள் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த டம்பிள் தான் ஈஸி டு கேரி. எங்க வேணா எடுத்துட்டு போய் நீங்க ஈஸியா ட்ரெயின் பண்ணலாம். கிரவுண்டுக்கு போய் ட்ரைனிங் பண்ண, ரோட்ல ரன்னிங் பண்றதுக்குலாம் உங்ககிட்ட யாரும் ஃபீஸ் கேட்க மாட்டாங்க. இட் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எப்பவுமே நீங்க ஃபிட்னஸ் பண்றத சிம்பிளா வச்சுக்கோங்க. எந்த இடத்துக்கு போனாலுமே உங்களால ட்ரைனிங் பண்ண முடியும்ன்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்கோங்க. நான் இந்த ஜிம்முக்கு போனாதான் ட்ரைனிங் பண்ணுவேன், இதை சாப்பிட்டாதான் என்னால ட்ரைனிங் பண்ண முடியும்ன்ற மைண்ட் செட்டை வளர்த்துக்காதீங்க என்னைக்கும். சோ இதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ் சொல்றதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபிட்னஸ் பண்றதை ஸ்டார்ட் பண்ணுங்க.